ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முருங்கை மரத்துக்கு கொழுந்து தாங்க கிள்ளி விட போகிறோம். இதை சில ஊரில் கவாத்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்ணுறோம், பண்ணுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தாங்க இது. இந்த கரும்பு முருங்கை நட்டு வச்சு கரெக்டாக இன்னையோட 3.5 மாதம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் 1.5 மாதத்தில் தாங்க கொழுந்து கிள்ளி விட்டோம். இப்போ கொழுந்து கிள்ளி எப்படி தலைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி இந்த வீடியோவே போடுறேன். 1.5 மாதத்தில் நம்ம கொழுந்து கிள்ளி விடும்போது, அதாவது கவாத்து பண்ணி விடும்போது மரம் பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஒரு 4.5 அடிக்குள்ளே வளர்ந்துருக்கணும். அதாவது நம்ம நெஞ்சு மட்டத்துக்கு இருக்கும்போது தான் நம்ம கொழுந்து கிள்ளணும். அதை விட அதிகமாக இருந்தால் கிள்ளிக்கலாம், ஆனால் அதை விட கம்மியாக வளர்ந்துருந்தால் நம்ம கிள்ளவே கூடாது. இப்போ நான் எப்படி கிள்றேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கிள்ளணும். அதாவது தலசை மட்டும் தான் கிள்ளணும். நம்ம அதிகமாக செடியை வெட்டக்கூடாது. நான் கிள்ற மாதிரி அந்த தலசை மட்டும் தான் கிள்ளணும். இதில் ஒரு 50 மரம் கிட்டத்தட்ட இருக்குங்க. இந்த 50 மரத்துக்குமே நாங்கள் இந்த முறையில் தாங்க கொழுந்து கிள்ளி விட்டோம். இப்போ தலசை கிள்ளியாச்சுங்க. இந்த தலசு கிள்ளி அடுத்த 1.5 மாதத்தில் எப்படி பக்கவாட்டு கிளைகள் வந்திருக்கு அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் தலசை கிள்ளி விட்ட இடம் இந்த இடம் தாங்க. அந்த இடம் காஞ்சிருக்கு பாருங்க, அந்த இடம் தான். அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ பக்கவாட்டு கிளைகள் தளைஞ்சிருக்கு பாருங்க. இதுக்காக தான் நாங்கள் 1.5 மாதத்தில் அந்த தலையை கிள்ளி விட்டோம். இந்த முருங்கை மரத்து தலசை நம்ம இப்படி கிள்ளி விடுறதுனால மரம் வளர்த்தியாக போகவே போகாதுங்க, அடர்த்தியாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் பக்கவாட்டு கிளைகள் நிறைய வருங்க. எந்த அளவுக்கு மரத்தில் பக்கவாட்டு கிளைகள் நிறைய இருக்கோ அந்த அளவுக்கு மரத்தில் பூ பூத்து காய் நிறைய பிடிச்சி நமக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்குங்க. இது ஆரம்பத்திலே நம்ம பண்ணுனா மட்டும்தான் நல்ல ஒரு மகசூல் அந்த மரத்துலேருந்து நம்ம எடுக்க முடியும். நான் ஒரு கிளையை தாங்க கிள்ளி விட்டேன். அதுல இருந்து எத்தனை பக்கவாட்டு கிளைகள் வந்திருக்கு பாருங்க. முருங்கை மரத்தை பொறுத்தவரையிலேயே நம்ம என்னைக்குமே முருங்கை மரத்தை வளர்த்தியா போகவே விடக்கூடாதுங்க. அடர்த்தியாக தான் கொண்டுட்டு வரணும். அப்போ தான் முருங்கை மரத்துலேருந்து நமக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும். நாங்கள் எப்போவுமே எல்லா மரத்துக்கும் இப்படி தாங்க பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் கட் பண்ண இடம். அதுலேருந்து எத்தனை பக்கவாட்டு கிளைகள் வந்திருக்கு பாருங்க. இது அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற மரத்தை தான் இப்போ நான் ஒரு மரமாக உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லா மரத்துலையுமே நிறைய கிளைகள் வந்திருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நிறைய பக்கவாட்டு கிளைகள் இருக்குங்க. இந்த பக்கவாட்டு கிளைகள் அடுத்து ஒரு 4 அடிக்கு வரும்போது இதையுமே நாங்கள் கிள்ளி விட்டுருவோம். அப்பதான் நமக்கு இன்னும் நிறைய பக்கவாட்டு கிளைகள் கிடைச்சி மரம் வளர்த்தியா போகாம அடர்த்தியா கொண்டுட்டு வரும். இது மாதிரி கரும்பு முருங்கையில மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான முருங்கை மரத்துக்குமே நம்ம இப்படி கிள்ளி விடலாம். நம்ம எந்த அளவுக்கு முருங்கை மரத்தை இந்த மாதிரி இளம் கன்றுகளை கிள்ளி விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பக்கவாட்டு கிளைகள் அதிகமா கிடைக்குங்க. அதனாலதான் ஆரம்பத்திலேயே முருங்கை மரத்தை கிள்ளி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இது கரும்பு முருங்கை ரகம் தாங்க. செழிப்பா வளர்றதுக்கு நாங்க அடி உரமா ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணமும் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கொடுத்ததுக்கே எங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் தான் வாரத்துக்கு 2 நாள் எடுத்து விடுவோம். இப்போ மழை பெஞ்சதுனால அதுவுமே இல்லை. ஆனால் தலையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பசுமையாக தலைஞ்சிருக்குன்ட்டு. இது கரெக்டாக இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் நமக்கு காப்புக்கு வந்துருங்க. இதுவும் கரும்பு முருங்கை தாங்க. இது நட்டு கரெக்டாக 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு பக்கவாட்டு கிளைகள் வந்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா இதையுமே நாங்கள் கொழுந்து கிள்ளி விட்டு தான் இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பெரிய மரத்துலேயே நம்ம கவாத்து பண்ணி விடலாம். பக்கவாட்டு கிளைகளும் அதிகமாக வரும். ஆனால் இளம் கன்றுகளில் பண்ணி விட்டதை விட இந்த மாதிரி பெரிய மரத்தில் பண்ணி விட்டோம்னா காப்புத்திறன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் 45 நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கவாத்து முறை இளம் கன்றுகளே பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறது. இதுவும் நம்ம கரும்பு முருங்கை தாங்க. இதில் இப்போதைக்கு பூ எதுவுமே இல்லைங்க. மழை பெஞ்சதுனால எல்லாமே கொட்டிடுச்சு. இந்த மரத்தை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மேலே ஐக்காலில் லிங்க் தரேன் பாருங்கள். ஏன்னா இப்போ எந்த பூவுமே இல்லை. ஆனால் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ எவ்வளோ காய் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறது. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜில் வரும். நீங்களும் என்னோட வீடியோவை உடனுக்குடனே பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.